அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கண்டித்து விடுதலை புலிகள் ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது உயிரான விடுதலை தமிழ் புலிகளே, எனது சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக கண்டன உரை ஆட்ட இருக்கும் எங்களது அரசியல் வழிகாட்டி எளிய மக்களின் போராளி அண்ணன் குழந்தையார் அவர்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பற்றி தலைவர் கண்டிப்பாக விரிவாக பேசுவார். எங்களுக்கு எல்லாம் ஒரே கேள்விதான். தேடப்பட்டு வரும் குற்றவாளி கூலிப்படையை சேர்ந்த ஒவ்வொரு நபருக்கும் 50 லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் படுகிறது என்றால் உளவுத்துறை, ரிசர்வ் வங்கி, வருமானத்துறை வரி இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு ஒற்றை கேள்விதான். அப்பொழுது இதை மறைப்பதற்கு காரணம் என்ன? இதற்கு அடிப்படையாக உள்ள அனைத்து குற்றவாளிகளும், மறைக்கப்பட்ட குற்றவாளிகளும் உடனடியாக அவர்களை கைது செய்து தூக்கு மேடைக்கு ஏற்ற வேண்டும் என்று இந்த விடுதலை தமிழ் புலிகளின் ஒற்றை கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்ததாக, இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது பயன்படுத்த முடியவில்லை என்பதை எனது தலைவர் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் வாய்மொழியாக கோரிக்கையாக வைக்கிறார். என்ன என்பதை இந்த காவல்துறை தெரிந்துக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் இந்த கோட்பாடு அடிப்படையில் காவல்துறைக்கு ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மன நிறைவோடு இந்த மக்களுக்கான வேலையை செய்வான் என்று குரல் கொடுத்தவர் குழந்தை அரசன். இதை தெரியாமல் ஒவ்வொரு காவல்துறையும், அது குழந்தை பகுதியில் உள்ள காவல்துறை மட்டுமே எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இதையும் கண்டனத்தை பதிவு செய்து எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.